பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்கள் நாமம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக. பிதாவே, இந்த நாளை கொடுத்த நன்றி பிதாவே. உடுப்பு கொடுத்த நன்றி பிதாவே. கூடி வந்த யாவரையும் ஆசீர்வதிங்க பிதாவே. சோதனைந்த ரட்சிங்க பிதாவே. உங்களை போல உங்கள் கும்மான போல வளர உதவி செய்யுங்க பிதாவே. உதவி செய்யுங்க பிதாவே. உங்கள் ஆவிக்குற வகையில் வளர உதவி செய்யுங்க பிதாவே. இயேசு கிறிஸ்தான் தான் கேட்குறேன். நாமே. சரி, இந்த நாளில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆவிக்குரிய வகையில் இல்லையா நாம் ஜீவனுள்ள கற்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்த்தோம். அப்படி ஜீவனுள்ளவர்களாக எப்படியா வளர்கிறோம் அப்படின்றதுக்காக தான் நாம் பார்த்துட்ருக்கோம். அதில் அவருடைய அன்பில் நிறைவானதை கற்றுக்கொள்கிறோம். ஆவிக்குரிய நிறைவு நமக்கு ஒவ்வொரு சகோதரர்களுக்கு தேவைப்படுது, தெரியக்கூடியதாக இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 6:16 சொல்கிறாரு, தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகத்திற்கும் சம்பந்தம் எது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே. இதை குறித்து தான் நாம் பார்க்குறோம். என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, எங்கே வாசம் பண்ணுறார்? ஆவிக்குரிய மாளிகையில் நம்ம பார்க்குறோம். நாம் ஆவிக்குரிய கற்களாக இருக்கிறோம். அந்த கற்கள் ஜீவனாக இருக்கிறது. ஏன்னா நாம் அவருடைய வார்த்தையினாலே பிறந்திருக்கிறோம். அது மாத்திரம் கிடையாது, நம்ம அவருடைய வார்த்தையின்படி நாம் பார்க்குறோம். அவருடைய வார்த்தையை நாம் கை கொள்கிறோம். அவருடைய வார்த்தைகளை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். என்ன செய்யறோம்? கனிகள் கொடுக்கக்கூடியவர்களாக. நான் பாருங்க, என்னுடைய சீசன் என்று எப்படி அறிந்து கொள்வான்ற, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கறதுனாலே நீங்கள் யாருன்னு நமக்கு யாருன்னு தெரியும். நீங்கள் பரியாசக்காரரா இல்லையா? நீங்கள் ஒரு சகோதரரை அன்பு கூறக்கூடியவர்களாக இருக்கிறீங்களா இல்லையா? இகழக்கூடியவர்களாக இருக்கிறீங்களா? அதெல்லாம் இருக்குந்தான். யாருக்கு இது பாதிப்புக்குள்ளாக்கும்? நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, யாருக்கு பாதிப்புக்குள்ளாக்கும்? who's get to affect this? For all accusation for other, we need to find scriptures for even. தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகத்திற்கும் சம்பந்தம் எது? தேவனுடைய ஆலயம் எப்படி பரிசுத்தமாக இருக்கு? அப்போ என்ன, அதில் எடுத்துன்னு போய் கொண்டு போய் வைக்கிறதுனால அது பரிசுத்தமாகுதா? இல்லையா? அது ஏற்கனவே பரிசுத்தமாக தான் இருக்குது. அது தேவனுக்காக பிரித்து வைக்கப்படுகிறதுனாலே அது பரிசுத்தமாக இருக்குது. அது பூமிக்குரிய வகையில் காணப்படலை. புரியுதுங்களா? நான் அந்த ஆவிக்குரிய ஆலயத்திலே என்னவா இருக்கிறேன்? ஒரு கற்களாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு 1 பேதுருவில். நீங்கள் யாருன்னு சொல்கிறாரு அப்படிப்பட்ட ஜீவனுள்ளவர்களோடு சொல்கிறாரு, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி. அங்கே உண்மையாக மெய்யாக இருக்கிறது யாரு சொல்கிறார்? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்கள் தேவனாயிருப்பேன். பூமிக்குரிய இஸ்ரவேலர்களை குறித்து சொல்லலை. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் தேவனானவர் எப்படியாக அவர்களோடு இருக்கிறார் நாம் பார்க்குறோம். சரி, நம்மளுடைய தேவன் எவ்விதமாக நாம் விசுவாசிக்கிறோம்? தேவனை எப்படியாக நாம் அறிந்து கொள்கிறோம்? தேவனுடைய சாயல் எப்படிப்பட்டது? அவருடைய சுபாவம் எப்படிப்பட்டது? அவர் பாவம் செய்யக்கூடியவரா? அவர் ஒரு காலம் பாவம் செய்கிறதில்லை. மனுஷன் சொல்கிறது மாதிரி அநீதியான காரியங்களை குறித்து பேசுகிறது கிடையாது. நம் தேவன் பரிசுத்தம் உள்ளவர். உங்கள் தேவனானவர் நீதியை கற்பித்து அதை கை கொள்ளக்கூடிய தேவன். அநியாயத்திலே சந்தோஷப்படாமல் என்ன செய்றாரு? நீதியை விரும்புறாரு, அக்கிரமத்தை வெறுக்கிறாரு. சொல்றாரு, தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறதா? விக்கிரகம்
அது விக்கிரகம், அது ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு யூஸ் இல்லை. நாம் தேவன் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். சரி, அவரிடத்துல ஜீவன் இருக்கிறது என்று நாம் பார்க்குறோம். அந்த ஜீவனானது என்ன செய்கிறது என்றால், சரி, இப்போ அந்த ஜீவன் என்ன செய்யக்கூடியதாக இருக்கு? இயேசு சொல்றாரு, ஒருவரை ரட்சிக்கிறதுக்கு போதுமான ஞானம், அறிவு யாரிடத்தில் இருக்கு? இங்கே ஜீவன் குறித்து நாம் பார்க்குறோம். இங்கே சொல்கிறாரு, நல்ல போதகரே அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு, தேவன் தான் ரட்சிக்கிறதுக்கு வல்லமை உள்ளவர். நான் நல்லா புரிஞ்சுக்கணும், தேவன் மாத்திரம்தான் வல்லமை உள்ளவர். ஏன் அப்படி சொல்கிறோம்? வேறு யாரும் இல்லையா? வேறு யாரும் கிடையாது. இங்கே பாருங்கள், மத்தேயு 19:16 அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மைகளை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதுக்கு அவர் பிரதியுத்தரமாக நிறைய காரியங்களை சொல்றார். சரி, அதையும் அவர் செய்கிறாரு. இது சிறு வயதிலிருந்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்றார். சரி, அந்த வாலிபன், இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். என்ன அப்படி கேட்டாருன்னா, இது அவர் சிறு வயதிலிருந்து அவர் கேட்டுட்டு தான் இருக்க. 21 சொல்றாரு, அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணராக இருக்க விரும்பினால், சொல்றாரு, பர்ஃபெக்ட் பூரணராக இருக்க விரும்பினியா, இருக்கணுமா, சொல்றாரு, உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பும் என்னை பின்பற்றி வா என்றார். என்ன காண்கிறோம் சகோதரர்களே? எங்க பாருங்க, அவருக்குள் ஜீவன் இருக்கு, அவர் உண்மையானவர், அவர் சிருஷ்டிகர், அவரை காட்டுறாரு. அவர் ஒரு காலம் சாகிறதில்லை. அவர் எங்க இருக்காரு? பரலோகத்தில் இருக்காரு. யாரும் சேரக்கூடாத வழியில் இருக்கிறார். அவரிடத்தில் நன்மை இருக்கிறது, குட்னஸ், நிறைய நன்மைகள் இருக்கு. அந்த நன்மை என்னன்னு சொல்லிட்டு மனுஷனுக்கு தெரியாது. ஒரு மனுஷனும் நல்லவன் கிடையாதுன்னு இயேசு சொல்றாரு. அப்போ இங்க சொல்றாரு, பிதா மாத்திரம் நல்லவர் என்றால் அவரிடத்தில் என்ன இருக்குது? நன்மையை கொடுப்பதற்கான, அவரிடத்தில் நன்மையை பெற்று கொள்வதற்கான பூரண சற்குணம் இருக்கிறது என்பதாக பார்க்கணும். அதுதான் மனுஷனுக்கு ஜீவனாக இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு சொல்றது? அந்த பூரணம், புரியுதுங்களா? அந்த பூரணத்தின் சற்குணம், அந்த அவரிடத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள். காசு பணம்னு சில பேர் சொல்லுவாங்க, அது கிடையாது. யாருக்கு காசு பணம் தேவை? காசு பணத்தை நோக்கி நம்ம பார்க்கறது கிடையாது இல்லையா? காசு பணம் எங்களுக்கு எதுக்கு? நமக்கு தேவையானது என்ன சொல்ற? அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டபோது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். விற்று தரித்திர கொடுனா எப்படி? சம்பாதிச்ச கஷ்டப்பட்டு, நான் சம்பாதிச்சதை நீங்கள் விற்று தரித்திர கொடுன்னு எப்படி அசால்ட்டாக சொல்கிறீங்களே? கேட்பாங்களா இல்லையா? நீ சீசனாக இருக்க விரும்பினா உன்னைத்தான் வெறுத்து என்ன செய்யணும்? உன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனிதனமும் பின்பற்ற போகணும். சொல்றாரு அவர்களுக்கு. இயேசுவானவர் சொல்றாரு மத்தேயு 19:23, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் சொல்றாரு. மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார்.
சரி, நம்ம தொடர்ந்து அவரிடத்துல என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, ஜீவனை, நீதியை கண்டுபிடிக்க முடியும். நம்ம இங்க என்ன பார்க்குறோம்? சரி, நாம் தொடர்ந்து அவரிடத்துல என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, நாம் பிழைப்பதற்கு ஏதுவான ஜீவனை, நன்மையை, அவர் கற்பனைகளை, அதில் தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஜீவன். நீதிமொழிகள் 16:22 புத்தி தன்னை உடையவனுக்கு ஜீவ ஊற்று, மதியீரனிடத்தின் போதனை மதீனமே. ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவுண்டாக்கும், அவன் உதடுகளுக்கு அது மேன்மையும் கல்வியை கொடுக்கும். இனிய சொற்கள் தேன் கூட்டை போல ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புக்கு ஓஷ்தமுமாகும். மனுஷர்கள் செம்மையை தோன்றுகிற வழியை விட்டு அதன் முடிவே மரணம் வழிகள். சொல்றாரு, ஞானி இருதயம் அவன் வாய்க்கு அறிவு உண்டாக்கும் சொல்றாரு. யாரு ஞானி? யாரு அவருடைய பாதையை யாரு அறிந்து கொள்றாங்க? ஞானத்தை யாருக்கு பிடிக்கும்? சொல்றாரு, அவன் உதடுகளுக்கு அது மேன்மையும் வல்லமையுமாக கொடுக்கும். மேன்மையை கொடுக்கும், வல்லமையை கொடுக்கும். சொல்றாரு, இனிய சொற்கள் தேன்கூட்டை போல் ஆத்மாவுக்கு மதுரமும். இப்போ தேன்கூடு இருக்குல்ல, தேனை பிரித்து சாப்பிட்டா நாக்குக்கு எவ்வளோ டேஸ்டாக இருக்கு. அதே மாதிரி நாம் ஞானத்தை தேடி பொல்லாத காரியங்களை வெறுப்போமானால் நம்மளுடைய ஆத்மாவை ரட்சிப்பதற்கு அது தேன்கூட்டை போல் இருக்குன்ற. புரியுதுங்களா? நீங்கள் பொல்லாத வழி, இது பொல்லாத வழி இல்லையா, நான் இந்த பொல்லாத வழியை தெரிந்து கொள்ளக்கூடாது. தேவனுடைய நன்மைகளை, அவருடைய ஜீவனை நான் அறிந்து கொள்ளணும், அவருடைய நன்மைகளை நான் அறிந்து கொள்ளணும் அப்படின்ட்டு அந்த பூரணத்தை நான் கண்டடையணும்னு சொல்லிட்டு நான் தேடுறேன். ஞானம் எங்கே இருக்குது? ஞானம் எங்கே இருக்குது? அதுதான் சொல்கிறாரு, ஒரு தேன்குட்டை போல அவருடைய ஆத்மாவுக்கு இருக்குன்னு சொல்கிறாரு. இனிய சொற்கள் தேன்கூடை போல ஆத்மாவுக்கு மதுரமும். தேன்கூடை போல ஆத்மாவுக்கு மதுரம். சொல்றாரு, எது செம்மையான வழி? ஏன் மனுஷன் செம்மையான வழியை விட்டு போறான்? சொல்லுங்க, மனுஷனுக்கு செம்மையானதை தோன்றுகிற வழியை விட்டு அதன் முடிவோ மரண வழிகள். செம்மையாய் தோன்றும் மனுஷனுக்கு, ஆனால் அந்த வழி நல்லதில்லை. கர்த்தருடைய வேத வாக்கியங்களை பாருங்க. கர்த்தர் அதை செய்தார் ஆனால் செய்யுங்க, கண்டிப்பா. கர்த்தர் அதை கொடுப்பார் ஆனால் அது பாவம் கிடையாது. கர்த்தர் அதை கொடுக்காமல் நான் கர்த்தர் சொன்னார் என்று சொல்லும் பொழுது, தரிசிக்காத ஒரு காரியங்களை நீங்கள் சொல்லும் பொழுது அது பாவமாக இருக்கிறது. சொல்றாரு, நீதிமொழிகள் 14:12 மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஒருவேளை எனக்கு கர்த்தருடைய வேத வாக்கியங்களை நான் காணாமல் இருப்பேனானால், நான் இடறி விழுவேனானால், ஒன்றுக்கு 7 முறை சொல்றாரு இல்ல. என்ன பார்க்குறோம்? எங்க பார்க்குறோம் இதை? நீதிமொழிகள் 24:16 நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். என்னதான் சொல்ல வராங்க இந்த வேத வாக்கியத்தை வைத்து அப்படின்னா, அவங்களுடைய வழியில் அவங்க நடந்து கொண்டே இருப்பாங்க அப்படின்னா, அவங்க கண்டிப்பாக என்ன செய்வாங்க அப்படின்னா, ஆவிக்குரிய ஞானமும் இல்லை, ஆவிக்குரிய நன்மையில் அறியப்படுறதில்லை, அவர் ஜீவனை கண்டடைய போகிறதில்லை.
எது ஜீவன் என்றால் நான் அவருடைய வழிகளிலே நடப்பது. இங்க சொல்றாரு, இங்க என்னுடைய வழி ஜீவன் இல்லை மரணம் அப்படின்னா, தேவனுடைய வழியை நாம் காண்பிக்கிறோம் அப்படின்னா அது என்னவா இருக்கு? கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. பாருங்க, அவங்களுடைய வழியெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு. அவங்க கண்டும் காணாதவர்களாக இருக்கிறாங்களா? அப்போ பேசாமல் நீங்கள் அவங்களுடைய வழியை விட்டு போவது நலமாக இருக்கு இல்லையா? அப்போ அவங்க யாராக இருக்கிறாங்க? அவங்களுடைய வழி செம்மையானது இல்லை, அவங்க அழிவதற்கு ஏதுவாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறார். உலகத்தின் காரியத்திற்கு ஒரு மனுஷன், ஒரு வாலிபன் இருக்கிறான். அவன் என்ன வாலிபன் இருக்கிறான் அப்படின்னா, அவனுக்கு ஒரு ஆசைகள் இருக்குது, இச்சைகள் இருக்கிறது. என்ன சொல்கிறான்? அவனுக்கு கல்யாணம் ஆகணுன்ட்டு அவன் விருப்பப்பட்டதில்ல, பிறனுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுறான். எவ்வளோ நன்மையாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அப்படி இல்லை. சரி, ஏன் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒரு வஞ்சகம் இருக்குது இல்லையா? சொல்கிறாரு, அவன் பிரயாசப்படுவதற்கு எல்லாம் எது காரணம்? பிரயாசப்படுகிறவன் தனக்காகவே பிரயாசப்படுகிறான், அவன் வாய் அதை அவனிடத்தில் வருந்தி கேட்கும். சரி, ஏன் அப்படி கிண்டி விடுறாங்க? இப்போ ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும்னு ஏன் ஆசைப்படுறாங்க அப்படின்னா, ஏதோ ஒன்று அவர்களுக்கு பிடிக்கவில்லை இல்லையா? சொல்றாரு, அவர்களை குறித்து சொல்ற, பேலியானின் மகன் கிண்டி விடுகிறான். சாப்பாடு கிண்டுற மாதிரி கலவரத்தை கிண்டுறான். சரி, சொல்றாரு, கிண்டி விடுகிறான், எரிகிற அக்னியை போன்றது அவன் உதடுகளில் இருக்கிறது. யார் இவங்க? மாறுபாடானவைகளை பேசுகிறவங்க. மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான். சொல்றாரு, கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான்னு சொல்ற. ரொம்ப மோசமான மக்களாக இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன 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 பண்ணணும்? நம்மளுடைய காரியங்கள் என்ன காண்பிக்கணும் அவர்களுக்கு? அவர்கள் நன்மையை அடையும்படிக்கு, அவங்களுக்கு அவங்க நன்மையை அடையும்படிக்கு சொல்றார். அவங்களுக்கு எதை காண்பிக்கணும்? எந்த ஜீவனை காண்பிக்கணும்? தேவனுக்கு பயப்படுகிறது காண்பிக்கணும். பிள்ளைக்கு விபச்சாரம் செய்வதை காண்பிக்க கூடாது. எப்படியெல்லாம் செய்யலாம்னு சொல்லி கொடுக்குறாங்க. குடும்பமாக உட்காந்து திட்டம் பண்ணுறாங்க. எப்படி இருக்குது? சொல்கிறார், எதை காமிக்கணும் நீங்கள்? அவருடைய இருதயத்தை பாருங்கள். எத்தனை கேள்வி கேட்கலாம். இதில் எத்தனை கேள்வி கேட்டிருக்கோம். எத்தனை இருதயம் அவருக்கு அதுக்கு ஒத்து போகுது. ஒருவேளை மனுஷன் வேணால் மறைக்கலாம், ஆனால் தேவன் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? ஒரு நாள் உங்களுடைய சிந்தைக்கும் நீங்கள் கணக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமையை அவனை அணுகாது. யாரு சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமையை அவன் அணுகாது. ஏன் அவங்க பயப்படுறாங்க அப்படின்னா, சோம்பேறிகளாக இருக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தையை போதிச்சா அவங்க வேலை செய்ய வேண்டியது இருக்கும். வேலை செய்ய பிடிக்காது, சோம்பேறியாக தான் இருப்பேன்றாங்க. சரி, ஒரு வேலை இருக்கட்டும். இங்கே பாருங்க, சொல்கிறாரு, சோம்பேறி தன் கையை களைத்திலே வைத்து அதை திரும்ப தன் வாயண்டைக்கு எடுக்காமல் இருக்கிறான். யார் அவங்க? சோம்பேறி. எப்படிப்பட்ட சோம்பேறி பாருங்க. கை சாப்பாடு இருக்கும், அந்த சாப்பாடை எடுத்து வாயில் கூட வைக்க முடியல.
சோம்பேறின்றாரு. சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை திரும்ப தன் வாயண்டைக்கு எடுக்காமலும் இருக்கிறான். இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, இப்போ தொடர்ந்து அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்த பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய மாயான காரியங்களை குறித்து ஆசைப்படுவோம்னு நினச்சிட்டு இருக்கோம். அது தேவனே நம்ம வாழக்கூடிய நாட்களிலே அவர் தேவனே நமக்கு கொடுப்பாரானால், புரியுதுங்களா? தேவனே அந்த நன்மைகளை கொடுப்பாரானால் அது என்னவா இருக்கு? பரலோகத்திலிருந்து ஜோதிகளின் பிதாகிட்ட இருந்து அந்த நன்மைகள் இறங்கி வருகிறது. சரி, பூமிக்குரிய வகையில் பழைய ஏற்பாட்டு பிரமாணத்திலே பூமிக்குரிய ஆலயம் இருந்துச்சு. அவங்க இஸ்ரவேலர்கள் எங்கே போகிறாங்களோ அந்த ஆலயத்தை அந்த பூமிக்குரிய அந்த ஆசாரிய அந்த கூடாரத்தை கொண்டு போவாங்க. தேவன் சொல்லும் பொழுது அதற்கான நியமிக்கப்பட்ட மனுஷர்கள் அதை என்ன செய்வாங்க? திருப்பியும் அதை தேவனுடைய கூடாரத்தை அங்கே பண்ணுவிப்பாங்க. சரி, லேவியராகமம் புத்தகம் 26:12 சொல்றாரு, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனா இருப்பேன், நீங்கள் என் ஜனமா இருப்பீர்கள். எப்போ அவருடைய ஜனமா எப்போ ஆனாங்க? எதற்கு ஆகணும் அவருடைய ஜனமா? சரி, அந்த ஜீவனை நான் கண்டடையில, அந்த ஜீவனே எனக்கு இல்லை, பூரணமே எனக்கு தேவையில்லை, என்ன செய்யணும்? நம்ம உலகத்திலே நம்ம இருந்துடணும் இல்லையா? அசுத்தத்தை தொட்டுக்கிட்டே இருந்துடலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க? தேவனுடைய பிள்ளையா இருக்கும்படி நீங்கள் ஜீவனுள்ள கற்களை போல இருக்கிறீங்க இல்லையா? நான் பாருங்க, பூமிக்குரிய இஸ்ரவேலர்கள் நடுவில் ஏன் அவர் இருக்கணும்? அவருடைய தேவனா எப்ப ஆவறாரு? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது, அவருடைய நீதியின் வழிகளை காணும் பொழுது. லேவியராகமம் 26:12 உங்கள் தேவனா இருப்பேன், நீங்கள் என் ஜனமா இருப்பீர்கள். எப்போ? அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவர் சொல்வது எல்லாம் இவர் செஞ்சாதான் அவர் மேல் அன்பா இருக்கிறாங்க. சொல்றாரு, அப்போதான் நான் உங்கள் நடுவிலே உலாவி, அப்படிதான் சொல்றாரு, நான் உங்கள் தேவனா இருப்பேன். எசேக்கியேல் புத்தகம் 37:27 சொல்றாரு, அவர்கள் சிறையிருப்புக்கு போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க, அவர்கள் ஒழுக்கமுள்ளவர்களாக இல்லை, தேவனை சேவிப்பதை பார்க்கிலும் விக்கிரகத்தை சேவிப்பது நலம், தேவனை சேவிப்பது விருதா அப்படின்ட்டாங்க. சொல்றாரு, என் வார்த்தையையும் அவர்களிடத்திலே இருக்கும், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். என் வாசஸ்தலம் அவரிடத்திலே இருக்கும், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். எப்போ அவர் ஜனமா இருக்கிறாங்க? எப்போ? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது. நாம் எப்பொழுது அவருடைய ஜனமா இருக்கிறோம்? அசுத்தத்தை தொடக்கூடாது இல்லையா? அநீதியான உலக பொருள் அவர் சொல்றாரு, இதை விற்று தரித்திரு விடுன்ற, என்னை பின்பற்றி வான்ற, நீ பூர்ண சர்க்குணரா இருக்கணும்னா பார்க்குறோம். சொல்ல எபிரேயர் 8:10 அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையானது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயத்திலே அவைகளை எழுதுவேன், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள்.
புரியுதுங்களா? எப்போ தேவன் இப்போ இந்த அதிகாரத்தின்படி உங்களுக்கு தேவனா இருக்கிறார். எவ்வளோ பிரமாணத்தை உங்கள் இருதயத்தில் வைத்திருக்கிறீங்க, எவ்வளோ பிரமாணத்தை கை கொள்ளுகிறீங்க, எவ்வளவு பாவம் இல்லாதவர்களாக இருக்கிறீங்க. நம்ம முழுவதுமாக அவருக்காக இருக்கணும் சகோதரர்களே. நாம் எதற்காக நாம் வாழ்கிறோமோ அந்த கொஞ்சத்திலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது இருக்கிறது. சொல்கிறாரு, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து. என் மனம், நான் யோசிக்கிறேன் எங்கே, ஓ இது தப்பா, சரி அப்படின்னு நம்ம யோசிக்கிறது தான் மனம். உள்ள இருதயத்தில் வைக்கிறேன் இல்லையா, அது இருதயம், அதுதான் சீர்கெட்டதாக இருக்குது, அதை தான் நாம் திருத்த வேண்டியது இருக்குது. அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயத்திலே அவைகளை எழுதுவேன். நாம் எங்கே எழுதுறாரு இப்போ? புஸ்தகத்தில் இல்லை, ஒருவேளை ஞாபகப்படுத்துவதற்காக எழுதி வச்சுக்கலாம். ஆனால் நம்மளுடைய மனதில் வைத்து இருதயத்தில் எழுதுகின்ற அவர்கள் எழுதுவேன், நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள். அப்போ எழுதப்பட்டவர்கள் என்னவா இருக்கிறாங்க? அவங்க தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்படியா இல்லையா? நாம் சொல்கிறோம் அப்படியே சகல ரகசியத்தையும் போதிக்கிறாரு, ஆனால் கை கொள்ளலை. அதில் என்ன பலன் இருக்கு? ஒரு பலனும் இல்லை. ஒன்று பேதுரு, சாரி 2 பேதுரு 1:5. இப்படியாக நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடைய தைரியத்தையும், தைரியத்தோடைய ஞானத்தையும், ஞானத்தோடைய இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடைய பொறுமையும், பொறுமையோடைய தேவ பக்தியையும், தேவ பக்தியோடைய சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தையும் அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாயிருக்க ஒட்டாது. இதெல்லாம் நன்மையா இல்லையா? ஆம். நாம் உலகத்திலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா, நாம் அசுத்தமானதை தொடாமல் இருக்கணும் அப்படின்னா, தேவனானவர் நம்மை அழைப்பித்து தேவனுடைய நீதியை செய்ய வைத்திருக்கிறார் என்றால், அவரை அறியக்கூடிய அறிவு, இந்த நன்மைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு தேவை. அது நமக்கு ஜீவன். புரியுதா இல்லையா? ஒன்று கொரிந்தியர் 15:1 அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருங்கள். நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? ஒரு தடவை மட்டும் நீதியை செய்யணுமா? ஒரு தடவை மட்டும் கீழ்ப்படியணுமா? ஒரு தடவை மட்டும் நான் அன்பு கூறணுமா? ஒரே ஒரு முறை மட்டும் நியாயத்தை, நீதியை கை கொள்ளணுமா? நாம் தொடர்ந்து அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டியது இருக்கிறது. சரி, தேவனுடைய அன்பு என்னிடத்துல இல்லை அப்படின்னா நான் என்னவா இருக்கிறேன்? சரி, இங்கே பார்க்குறோம் சங்கீதம் 34:12 நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை ஆபேசிக்கிற மனுஷன் யார்? நான் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்து கொள்கிறேன். தீமையை விட்டு விலகி நன்மையை செய்ய மனதானதாய் தேடி அதை தொடர்ந்து கொள்.
கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுகிறதற்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவனுடைய பேரும் பூமியிலே இராமல் அறுப்புண்டு. சரிங்க, தீமை செய்கிறவனுடைய பேர் பூமியில இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. ஒன்றா பார்க்க போகிறோம். இதை என்ன பார்க்க போகிறோம்? நமக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது, பார்க்க போகிறோம். சொல்கிறாரு, நன்மையை காணும்படி. நன்மைனா என்ன? எந்த நன்மை? அவரிடத்தில் இந்த நம்ம தான் பார்த்தோம். என்ன நன்மை? அவருடைய ஜீவன் இருக்கிறது. அது என்ன நன்மை? அது இந்த நன்மை யாருக்கு பிரயோஜனமாக இருக்குது? அவரை தேடுகிறவர்களுக்கு இல்லையா? சொல்கிறாருங்க பாருங்க, நன்மையை காணும்படி. எது நன்மை? நான் அழிந்து போவது நன்மையா? ஒரு சபையே முற்றிலுமாக என்ன இருக்கு, அப்படியே அழிந்து போவது நன்மையா? ஜீவனை விரும்பி இப்படி செஞ்சா அப்படி இருக்கும். ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை ஆபேசிக்கிற மனுஷனாக. நீடித்த நாட்கள்னா இந்த பூமிக்குரிய நாட்கள் இல்லை. எந்த நாட்கள்? மத்தேயுல சொல்ற. யாரு? சரி, நம்ம பார்க்கலாம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். அவங்க தொடர்ந்து எதுல நம்பிக்கையா இருக்கிறாங்க? சுய சக்தி, படைபலம். உண்மையா? தாவீது ஒருவர் தானே. அவருடைய நம்பிக்கை எங்க இருந்துச்சு? அவரு அநேக விஷயத்துல அழுகுறாரு தான், அவரு கண்ணீரோடு ஜபிக்கிறாரு தான். அதுதாங்க அவருக்கு பலமே. அவரிடத்துல யார் இருக்கா? எவ்வளோ பேர் அவமானப்படுத்தலாம், எவ்வளோ பேர் அசிங்கப்படுத்தலாம், அவரை நிந்திக்கலாம். அதெல்லாம் என்ன செய்யும்? அவருக்கு அது ஒன்றுமில்லை. அது ஒரு வேல்யூ கிடையாது. அவர் என்ன செய்கிறார்? நன்மையை காணும்படி ஜீவனை விரும்புகிறார். அந்த நாட்களை விசேஷ காரியங்களாக எண்ணுகிறார். சொல்றாரு, நான் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். பொல்லாப்புக்கும் கபட்டு வசனிப்புக்கும். தீமையை விட்டு விலகி நன்மை செய். தீமையை விட்டு விலகுன்ற அது அந்த வழி நல்லது கிடையாது, ஜீவன் கிடையாதுன்ற சொல்றாரு. சமாதானம் எதுவோ இல்லையா, தேடி அதை தொடர்ந்து கொள். பூமிக்குரிய வகையில் நாம் நிலைத்திருப்பதை குறித்து ரொம்ப அக்கறையாக இருக்கிறாங்க சில பேர். பூமிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ரொம்ப ரொம்ப அக்கறையாக தேடுறாங்க. நாங்கள் எவ்வளவோ நீதியுள்ள வார்த்தைகளை பேசியும் இல்லையா, அது அன்பு இல்லாமல் இருக்குமானால் அது என்ன இருக்கு? விசேஷமான காரியங்கள் ஒன்றும் கிடையாது. தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். சங்கீதம் 37:27. சொல்றாரு, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுவதற்கு திறந்திருக்கிறது. இதை சொல்றாரு. 1 பேதுரு 3:10-12 இதை சொல்றாரு. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது. தீமை செய்கிறவர்கள் எவைகளோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது. அவருக்கே விரோதமாயிட்டோம் அப்படின்னா என்ன செய்யணுங்க? நீதியை விரும்பணும். ஐயோயோ,
நாங்கள் நீதியை விரும்பினா பாடுவோருமே, நீங்கள் பாக்கியவான்னு சொல்கிறார். ஐயோ நாங்கள் நன்மை செய்தாலாம் தீமை எங்களுக்கு செய்வாங்களே, நீங்கள் பாக்கியவான்னு சொல்கிறார். நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு? நன்மை செய்ய வேண்டியது இருக்கிறது, நன்மையை தேட வேண்டியது இருக்கிறது. எது நன்மை? தேவனுடைய பார்வைக்கு எது நன்மை? அவரை நாம் எப்படி பிரியப்படுத்துவது? நம்மளுடைய பாடத்தின் நோக்கம் என்ன? இதான் சங்கீதம் 51:19 அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பிடத்தின் மேல் கால்களை பலியிடுவார்கள். சொல்றாரு, அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். எது? சரி, அது நீதியா இருக்கணும்ன்றார். எப்படிப்பட்ட பலி? அது உண்மையா கற்பனையின்படி தான் இருக்கு இல்லையா? அது காளை, வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை, இப்படிப்பட்ட பலிகளா சொல்லுங்க. அது கற்பனையின்படி தான் கொடுத்துருக்காரு. ஆனால் அவங்க மனசாட்சியை பூர்ணப்படுத்தாததுனால அவருக்கு பிரியம் இல்லாமல் போயிடுச்சு. இங்கே சர்வாங்க தகன பலியுமாகிய நீதியின் பலிகளிலே பிரியப்படுவீர். எது நீதி? அவர் பிரமாணத்தின்படி நாம் செய்வோமானால் அதான் நீதி. சரி, இங்கே பாருங்க, சங்கீதம் 115:3 அவருடைய 115:3 நம்முடைய தேவன் பரலோகத்திலே இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்வார். யாருக்கு சித்தமானது? எது பிரியம்? அவர் எப்படி பிரியப்படுத்துவது? சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியும் குற்ற நிவாரண பலியும் நீதி இல்லாமல் இருக்கும். நம்ம சொன்ன நீதி இல்லாமல் இருக்குமானால் பிரியம் கிடையாது. நீங்கள் எவ்வளோதான் பரிசேத்தன் போய் கொடுத்தாலும் தேவனுக்கு அது பிரியமா இல்லைன்ற கீழ்ப்படிதல் தான் அவருக்கு உத்தமமாக இருக்கு. எது அவருக்கு உகந்தது அப்படின்னா, இரக்கத்தையும் சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியும் பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் சொல்றாரு. நீங்க அவருக்கு லஞ்சம் கொடுக்கணும்ல, மனுஷனுக்கு இப்போ லஞ்சம் கொடுக்குறான்ல இதை செய்யும்படி. அப்படி கிடையாது. இங்க பாருங்க, பொய்யான மனுஷன்தான் லஞ்சம் வாங்க, பரிதானம். தம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்வார். அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் விக்கிரகத்தை சேவித்து இருந்தாங்க பொழுது என்ன செய்வாங்க? விக்கிரகத்தை சேவிக்கிறவங்க தான் அப்படி தொடர்ந்து நம் தேவனுக்கு கண்ணு கிடையாது, நம் தேவன் அநீதியை செய்யும் பொழுது நாம் அதில் விடுவிக்காமல் இருப்பார். அவங்க தேவன் அப்படிப்பட்டவர், நாம் தேவன் அப்படி இல்லை. அவர் நம் பரலோகத்தின் தேவன், அவருக்கு சித்தமானதை அவர் செய்வார்ன்ற. அதுதானே 2 சொல்ல. அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கள் என்று புறஜாதிகள் சொல்வான், நம்முடைய தேவன் பரலோகத்திலே இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவும் செய்வார். அவங்களுடைய தேவன் யார்? 4:5 சொல்றாரு, அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷனுடைய கைகளுமாயிருக்கிறது, அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காது இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கு இருந்தும் முகராது சொல்றாரு. அவைகளுக்கு கை இருந்தும் தொடாதுன்ற விக்கிரகம்.
வாங்கின்னு போகிறாங்கல்ல, சேவிக்கிறாங்க இல்லையா, வழிபடுறாங்க. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்களும் யாவும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். நாம் தேவன் எப்பொழுது நமக்கு தேவனா இருக்கிறார். சரி, இங்கே நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, பழைய பாட்டு பிரமாணம் அன்று நம்ம தள்ளிடக்கூடாது. இது தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது, இல்லை நியாயங்கள் இருக்கிறது, தேவனுடைய அன்பு இருக்கிறது, தேவனுடைய சர்வ உணர்ந்து கொள்ளுதல் இருக்கிறது. பாருங்க, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகுமாயிருக்கிறார். நம்புறாங்களா? கர்த்தரை விட ஒரு மனுஷன் உலகத்தில் பெரிதா இல்லை. இயேசுவுக்கு அவர் பிதாவை தவிர வேறு ஒருவரும் பெரிதா தெரியல. எனக்கும் அப்படிதான் இருக்கணும். என் இயேசுவுக்கு எப்படி அவர் பிதா பெரியவராக இருந்தாரோ, என் இயேசுவுக்கு இருந்ததை போல அவருடைய அடிச்சூட்டிலே நடந்து எனக்கும் அப்படிதான் இருக்கு. நம்ம இதை காணும் பொழுது என்ன அவரை சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவருக்கு துணையும் அவருக்கு கேடகமா இருக்கிறார். யாரை நம்ப வேண்டியது இருக்கிறது? ஏன் மற்றவர்களை மற்றவருடைய கற்பனையை நம்பாமல், தேவனை நம்பாமல், தன்னுடைய சொந்த பலத்தில் இருக்க இப்போ என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, மனுஷனை கேட்பதை விட்டுட்டாங்க. இப்போ தெரியல நமக்கு விட்டாங்களா இல்லையான்னு. ஆனால் பாருங்க, மனுஷனை கேட்பதை விட்டுட்டு இப்போ என்ன செய்யறாங்க? அவதூறு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவதூறு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்? என்னது பெரிய ஒரு காரியங்களை சொல்லி கொடுக்குறாரு. இது எனக்கு என்னவா இருக்குதுன்னா, எனக்கு மிகப்பெரிய ஒரு உதவி இருக்கு அப்படின்னா, நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன், ஒரு நீதி உள்ள ஒரு குடும்பம் கர்த்தருக்கு பயப்படுகிறது, உண்மையை தேட வேண்டும் என்கிறதை அவர்கள் காண்றாங்க அப்படின்னா, அவங்க தான் கர்த்தருக்கு பயப்படக்கூடியவர்கள் இல்லையா? கர்த்தருக்கு பயப்படக்கூடியவர்கள் தான் அவருக்கு பிரியம். அவருடைய செம்மையான வழியிலே நடத்துவதற்கு கர்த்தர் அறிவார். அவருடைய முகமானது செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. அவனுடைய விண்ணப்பம் அவர்களுக்கு செவி கொடுக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கிறது என்ற. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவருக்கு கேடகமா இருக்கிறார். வேற என்ன வேணும் இதுக்கு மேல? தேவன்தாம் நம்மளோடு இருப்பாராக. நாமும் தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்வோமாக. நாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுதுதான் அவருக்கு பிரியமாக இருக்கிறார். நாம் ஜெபம் செய்து கடந்து செல்வோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கின்ற பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம், சோதரிக்கின்றோம். இந்த நாளை கூட எங்களுக்காக கொடுத்த உங்கள் இரக்கத்திற்காக நன்றி. பிதாவாகி தேவனே, எப்பொழுதும் உங்களுடைய நீதி, உங்களுடைய நியாயத்தை அறிந்து கொள்ள உங்களுடைய அன்பிலே இருக்கிறதற்கு உதவி செய்வீராக. பிதாவே, மீண்டுமாக நாங்கள் அதிகமாக உங்கள் ஞானத்தை போதிக்க பேச உதவி செய்வீராக. பிதாவாகி தேவனே, நாங்கள் தொடர்ந்து சொந்த பலத்தில் நில்லாமலும், பிதாவே படைபலத்தில் நில்லாமலும், பிதாவே அதிகாரத்தில் நில்லாமலும், எங்கள் தேவன்தாமே எங்களுடைய வார்த்தைகள் யாவையும் கவனிக்கிறீர். உங்களுடைய சித்தமானால் எங்களை பாதுகாத்து உங்கள் தயவு ஒத்தாசையை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கு உதவி செய்வாராக. பிதாவே, நீங்கள் தாம் எங்களுக்கு உதவி செய்து எங்களை பாதுகாக்க வேண்டுமாக வேண்டி செய்கிறோம். நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதியும், எங்களுக்கு தேவையான நன்மைகளை கொடுத்து அருளும் தேவனே. இந்த குடும்பத்தையும் சுற்றி இருக்கக்கூடிய குடும்பத்தையும் ஆசீர்வதியும். உங்கள் தயவானால் பலவீனமாக இருக்கக்கூடிய யாவரையும்
பாதுகாத்து கொள்ளும். பிதாவே, நீங்கள் தான் எங்களை ஆசீர்வதியும். உங்களுடைய சத்தியத்தை நிலைத்திருக்கிறதற்கு உதவி செய்வீராக. உங்கள் தயவானால் எங்களை பாதுகாத்து கொள்ளும். பிதாவே, உங்களுடைய சித்தமானால் எங்களை ஆசீர்வதியும். இதோ எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற யாவையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர். அதையெல்லாம் பிதாவே நீங்கள் அறிந்து அது எப்படிப்பட்ட காரியங்கள் என்பதை நீங்கள் அறிந்து பிதாவே நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு நாங்கள் தொடர்ந்து எங்கள் தேவன் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறதற்கு உதவி செய்கிறாங்க. பிதாவே, நாங்கள் சுய பலத்தில் நிற்போமானால் பலமானது குறையும் பொழுது நாங்கள் பிதாவே எங்களுடைய நம்பிக்கை போய்விடக்கூடியதாக இருக்கிறது. எங்கள் தேவனே, எப்பொழுதுமே உங்கள் பலமானது குறைகிறதில்லை. எங்களுடைய நம்பிக்கை எப்பொழுதும் உங்கள் மேல் இருக்கிறதுக்கு ஆசீர்வதியும். பிதாவே, கூடி வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பிதாவே, நீங்கள் தான் இன்னும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்து இன்னும் போதிக்கிறதற்கு இன்னும் கொடுக்கும்படியாக செய்யணும். உங்கள் சித்தமானால் பிதாவே ஊழியத்தை செய்ய உங்கள் சித்தம் செய்வதற்கு உதவி செய்ய நாங்கள் திட்டமிட்டபடி ஒவ்வொரு காரியங்களையும் செய்வதற்கான பணத்தேவையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் தந்து வழிநடத்தும். குமாரன் இயேசுவின் நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே. சோத்திரம்.